ஏங்க, வீடு இங்க தானே பக்கத்துல எங்கேயும் சொன்னீங்க. எந்த இடங்க சரியா சொல்லுங்க, வண்டியை நிப்பாட்டுறேன். இந்த அப்படி மருத்துவரமா நிறுத்திக்கோங்க. இந்த அந்த வீடு தான், இந்த வீடு தான். இங்கனே நிறுத்துங்க. எங்க பாத்து இருங்க இருங்க, வண்டியை நிப்பாட்டுறவா பரவ இறங்குங்க இருங்க. எங்க மெல்ல பாத்து இறங்குங்கன்னு சொல்றேன், அவசரப்பட்டு ஏங்க கீழே இறங்குனீங்க? ஓகேங்க. உள்ள வாங்க. வாங்க வந்து உள்ள உட்காருங்க. இதோ நான் ரெடி ஆயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஏன் வெளியில நின்னுக்கிட்டு ஒரு கப் காப்பி போடுறேன், சாப்பிடுங்களேன். வாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க போய் கிளம்பி வாங்க. சின்ன பொண்ணு ரெடியா இருப்பா. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு டிக்கெட் ஒன்று புக் பண்ண சொல்றேன். நீங்க போங்க, நீங்க போய் கிளம்பி வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். என்னங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம ஏன் யாரும் பார்த்தா எதுவும் தப்பா நினைப்பாங்கண்ணா? எங்க வீட்டுக்கு வாங்க, வந்து ஒரு கப்பு காப்பி குடிங்க. மொத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க போங்க, நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. அப்புறம் உங்களுக்கு காப்பியெல்லாம் போட நேரம் ஆயிடும். சின்ன பொண்ணு பாவம் தனியா இருப்பா. நீங்க போயிட்டு வாங்க சீக்கிரமா. சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் போயிட்டு இந்த தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு உடனே வந்துடுறேன். சரிங்களா? எனக்கு வர சங்கட்டமா இருக்கு உங்களை நிற்க வைக்கிறதுக்கு. நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. ஏங்க, அதெல்லாம் ஒரு சங்கட்டமும் இல்லைங்க, நீங்க போங்க. ஏய், தண்ணி தொட்டி துருவி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சூரியன் கிச்சத்துல உந்தன் சாமி, என் கண்ணை கட்டி கட்டில விட்டா மாமி. ஏ மாமி மாமி மாமி. ஆ, இவன் யார் இது? மாமா புதுசா இருக்கான். தல, யார் தல நீ? புதுசா இருக்கிற, புதுசா பிரஸ்ஸா? யாரு? என்ன ஊரு? என்ன இந்த பக்கம்? யார் நீ? என்ன வேணும்? நானும் இதே ஊர் தான். நீங்க யாரு? நீங்க எந்த ஊரு? நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உன்னைய நான் இங்க பார்த்தது இல்லையா? என்ன சிலு சிலு ரமாமணி வீட்டுக்கு வந்திருக்கிய? சிலு சிலு ரமாமணி வீட்டுக்கு? ஆ ஆ ஏய், யாரா நீ? தேவையில்லாத பேசிக்கிட்டு தூர போடா. ஆஹா ஆஹா, குருவி கூடு கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. போட்டு தாக்கு, போட்டு தாக்கு. இன்னைக்கு நீ, நாளைக்கு யாருன்னு தெரியல. பாக்குறேன் பாக்குறேன். இன்னும் இத்தனை பேர் வாரிகன்னு நானும் பாக்குறேன்டா. மாமா மின்னால என்ன புது ஆளா? நடத்து நடத்து. உன் காட்டுலதான் மழை பெய்யுது. ஏங்க வாங்க, நம்ம கிளம்பலாம். வாங்க. எங்க கிளம்புங்க, சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புங்க. சி, உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் அறிவு இருக்காத நாயே. போடி, பெரிய உத்தமி பத்தினியாட்டம் பேச வந்துட்டா. பா பா பா, வெயிட் பண்ற மாதிரி மாமா. போ போ. மரியாதை இருக்காது உனக்கு, சொல்லிட்டேன். மரியாதையா இருந்துக்க. இதுவும் பிரச்சனைங்களா? யாருவன் தேவையில்லாத பேசுறான்? உங்க ஸ்டேட்டஸ்க்கு இந்த சாக்கடிக்கிட்டெல்லாம் நீங்க வச்சுக்க வேண்டாம். என்னோட போகட்டும். சரி, நீங்க வாங்க, வந்து உட்காருங்க, போலாம். போகுதே போகுதே என் பைங்கிலி பைக்குல. வண்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? புடிச்சுக்கோங்க, பாத்து. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ மாமா, இடுப்பு புடிச்சுக்கோ. போட செல்லம், போ போ போ. போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா. நீ வர்ற வரைக்கும் நான் இங்கேதான் வெயிட் பண்ண வேண்டி செல்லும். பார்த்து பார்த்து யாழ பத்திரமா கூப்பிட்டுட்டு போயிட்டு வாடா. என்ன யாருன்னு அவன்? எதுக்கு தேவையில்லாத இந்நேரத்துக்கு வந்து பிரச்சனை பண்றான்? பொண்ணுங்க தனியா இருந்துட்டா போதும், உடனே வந்துருவானுங்க. சரி, எதுக்குதான் அப்படி அலையிறானுங்களோ தெரியல. அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. போவாதி அத்தை, ப்ளீஸ் அத்தை. உங்க மயங்கிட்டலாம் இதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. அத்தை அத்தை, உங்க காலில் வந்து கெஞ்சி கேட்குற அத்தை, ப்ளீஸ் அத்தை. டி, நீ நடிச்சு ஊரை ஏமாத்துவ. நான் உன்னை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதா? இப்படி என்னடி இந்த குடும்பம் உனக்கு பண்ணுச்சு? சொல்லுடி, எதுக்கு இப்படி கேவலமா நடிக்கணும்? சொல்லு. என் மக பாவம் எங்கேயே போய் கடந்து கஷ்டப்பட்டு உனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கான். ஏண்டி, மனசாட்சியை தொட்டு சொல்லுடி, உனக்காக எவ்வளவுடி செஞ்சிருக்கான்? அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு உண்மையெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சதுன்னா நாளை பின்ன எல்லாரும் அவளை எவ்வளவு கேவலப்படுத்துவாங்க. குடும்பமான மரியாதை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? நினைச்சு பார்த்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை செய்ய நீ துணிஞ்சிருப்பியா? இல்ல இல்ல, உன் மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு நெஞ்ச அழுத்தம் ஆழ்மை இருந்ததுன்னா நீ இப்படி ஒரு காரியத்தை செய்ய நீ நினைச்சிருப்ப. இவளுக்கு நீங்களும் தொட போயிட்டு இருக்கீங்களா? மாப்பிள, என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போனாலும் பரவாயில்ல மாப்பிள. இனிமே உங்க 2 பேரையும் இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நான் சும்மா விடுறதா இல்ல. ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு உங்க 2 பேருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவு இல்லைன்னு நான் சொல்றேன்னா இல்லையான்னு பாருங்க. எனக்கு சத்தியமா ஒண்ணுமே தெரியாது. டயானா என்கிட்ட என்ன சொன்னானா, நீங்க எப்ப பாரு குழந்தை இல்லைன்னு அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? மச்சானும் அவகிட்ட சரியா பேசுறது இல்லையா? அதனால எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு என் மாமியார்கிட்ட நான் குழந்தை உண்டாயிருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி சீக்கிரம் என் வீட்டுக்காரர் வந்ததும் ஒரு குழந்தைய பெத்துக்கிறேன்னா என் வாழ்க்கைக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சினதாலதான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஏண்டி, நாங்க உன்னைய சிரமப்படுத்தணுமாடி? குழந்தை பெத்துக்கன்னு நாங்க உன்னைய சிரமப்படுத்தணுமா? இல்லத்த, நீங்க சிரமம்லாம் எதுவும் படுத்தலத்த. இந்த இதுக்கு முன்னாடி ராசத்திய காவல நிறைய சண்டை வந்தது இல்லையா? அதுக்குதான், அதனாலதான் சரி அத்தைக்கு நம்ம மேல எப்படி பாசத்தை உண்டாக்குறது, என்ன சொன்னா அத்தை நம்ம மேல பாசமா இருப்பாங்கன்னு இப்படி ஒரு பொய்ய சொல்லி நாடகம் நடிக்கலாம்னு முடிவு பண்ணத்த. வேற ஒண்ணும் கிடையாதத்த, வேற எதுக்காகவும் இல்லத்த. என்னைய நம்புங்கத்த, ப்ளீஸ் அத்த, நம்புங்கத்த. உன்னைய நம்புறதுக்கு இனிமே என்ன இருக்குடி? ஏமாத்துறவங்களை வேணா நம்பிடலாம், ஆனா கூட இருந்து துரோகம் பண்றவங்கள என்னைக்குமே நம்ப கூடாதடி. இந்த குடும்பத்துக்கே நீ துரோகம் பண்ண நினைச்சதுக்கு உன்னைய இனி இந்த குடும்பத்துல சேர்த்துக்கவே மாட்ட முடி. இது எங்க இருக்கியா? சத்தம் கேக்குது, ஆளை காணோம். ஐயோ, ராசாத்தி வரப்பல. தயவு செஞ்சு எந்த விஷயத்தையும் அவகிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ். ஆமாத்த, ராசத்துக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாத்த, ப்ளீஸ் அத்த. என்ன வேணும் சொல்லு.
இல்ல ரொம்ப நேரமா தோட்டத்து பக்கத்துல என்னமோ சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஏன் டயனா ஒரு மாதிரி இருக்கா? ம், அவ என்ன பண்ணான்னு அவளையே கேளு. என்னாச்சு டயனா, எதுவும் பிரச்சனையா? அவளுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, அவளால நம்ம எல்லாருக்கும் தான் பிரச்சனை. ஏத்த என்ன சொல்றீங்க? புரியல எனக்கு ஒன்றும். வேணாத்த, அத்தை அத்தை எதுவும் சொல்ல வேண்டாத்த, அத்தை ப்ளீஸ் அத்தை. என்ன டயனா, என்னத்த சொல்ல வேணாங்கிற? அவ இவ்வளவு நாளா கர்ப்பமா இருக்கன்னு சொல்லி நம்மள நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. என்ன சொல்றீங்க அத்தை? அதுக்கு இந்த இதோ நிக்கிறானே இவன் துணை போயிருக்கான். என்ன டயனா இதெல்லாம்? என்ன இதெல்லாம் கீழ்த்தரமான வேலை? ஆரம்பமே எனக்கு உன் மேல சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இந்த அளவுக்கு நீ போவியா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறதுக்கு உனக்கு என்ன அவசியம்? பொய் சொல்லி கர்ப்பமா இருக்கிறேன்னு எல்லாரையும் ஏமாத்துற அளவுக்கு உனக்கு என்னமா பிரச்சனை? நல்லா கேளுட்டி, நாக்க புட்டுங்கிற மாதிரி நல்லா கேளு. கேக்குறல பதில் சொல்லு. என் மயனும் 2 பேரும் எங்கடி இருக்கானுவ? இப்பதான் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. இருக்கானுங்களா? இப்பவே போய் செய்தியை சொல்லி ஊரை கூட்டி 2 பேரையும் அத்து விடலாம். இனி இவியலுக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவ்வளவு தூரம் செய்யணும்னு நினைச்ச பிறகு இனி எதையும் செய்ய தயங்க மாட்டாகத்த. டயனா பண்ணது கூட எனக்கு பெருசா தெரியல, ஆனா கூட டக்ளஸும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இவளுக்கு அவன் தான் ஒத்த போல இருக்கு. போலி டாக்டரை பிடிச்சு கொடுத்துருக்கானா, போலி டாக்டரை. என்னது போலி டாக்டரா? அப்ப போன்ல பேசுற அந்த டாக்டர் உன்னைய பணம் கொடுன்னு கேட்கிறவரு எல்லாம் நீங்க போட்ட இந்த நாடகத்துக்காக தானா? இப்படி பண்ண உனக்கு அசிங்கமா இல்லையா? சொல்லு. குழந்தைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு வரம். தாய்மை வரம் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சிடாது அவ்வளவு சீக்கிரம். எத்தனை பேர் இந்த உலகத்துல எத்தனை வருஷம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா டயனா? உனக்கு என்ன வயசாயிடுச்சு? ஒரு 6 வருஷம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி. சரி, நீயும் உன் புருஷனும் ஏதோ நல்லா சம்பாரிச்சு நல்லா கொஞ்சம் வசதியா இருந்த பிறகு குழந்தை பெத்துக்குவீங்கன்னு தான் நானும் அத்தையோ குழந்தைய பத்தி இதுவரையும் உங்ககிட்டயும் உன் புருஷகிட்டையும் பேசுனது கிடையாது. ஏன் எங்களுக்கு தெரியாதா உன்னை ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க சொல்றதுக்கு? உங்க வாழ்க்கையில யாரும் தலையிடக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நாள் நாங்க அமைதியா இருந்தோம். ஆனா இதை வச்சே நீ எல்லாரையும் ஏமாத்திருக்கனா? நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா இருப்ப. ம், சொல்லு டயனா. நான் கூட உன்னை அந்த அளவுக்குலாம் நீ யோசிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன் இப்படி பண்ண? சொல்லு, எதுக்காக சொல்லு. ஆமா, நான் பொய் சொன்னேன்தான். உங்க எல்லாரையும் ஏமாத்த நான் நினைச்சேன்தான். எல்லாம் பொண்ணாலதான். இதோ நிக்குது இந்த பொம்பளை, எப்பவும் ராசாத்தி ராசாத்தின்னு உன்னைய தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடி என்னைய கொஞ்சம் கூட மதிக்காம அசிங்கப்படுத்துனதுல அதுக்காக தான். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால எதையும் பொறுக்க முடியல. எல்லாத்தையும் உன்கிட்டே கொடுத்துட்டு என்னைய ஒன்றும் இல்லாத ஆளாக்க பாத்தீங்க நீங்க. அதுக்காக தான் எப்படி உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கணும்னு நினைச்சேன். அதுக்கு போட்ட பிளான் தான் இந்த குழந்தை நாடகம். அடச்சி பேசாத. பல நாள் திருட என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மாட்டுவான்னு சும்மாவா சொன்னாங்க? ஏய், இப்போ உனக்கு என்னடி வேணும்? சொல்லுடி, என்ன வேணும்? இந்த வீட்டோட எல்லா பொறுப்பும் உனக்கு வேணுமா? எல்லா பொறுப்பு மட்டும் இல்ல, எல்லாமே எனக்கு தான் வேணும். எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுங்க. என்னது? எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி கொடுக்கணுமா? ஏய், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த இடத்துல உன்னை வெட்டி கொலை பண்ணி புதைச்சிருவ முடியே. உனக்கு எம்புட்டு எகத்தால இருந்தா நீ இவ்வளவு தைரியமா என்கிட்டயே கேப்ப? இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லடி, போடி. என் மயனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போ. ஏய் கிழவி, உன்னைய கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயாரா இருக்கேன். யாரை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறான்னு பாக்கலாமடி. இன்னைக்கு உன்னை குத்தி கொல்லாம விட மாட்டேன்டி. ஏய், நானும் இன்னைக்கு உன்னை குத்தி கொல்லாம விட மாட்டேன்டி. சாவடி சாவடி சாவடி. உன் சாவி என் கையில தாண்டி. என்னாச்சு இவளுக்கு? விடிஞ்சு இம்புட்டு நேரம் ஆகுது, இன்னமும் கணா கண்டு பண்ணாத்திக்கிட்டு எந்திருக்காம இருக்கா? ஏய் டயனா, ஏய், பொழுது விடிஞ்சு மணி என்ன ஆகுது? இன்னும் என்ன உனக்கு தூக்கம்? எந்திரே. ஐயோ அத்தை, எல்லாம் எல்லாம் கனவா கனவா. ஐயோ ஆமா அத்தை, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. அத்தை சத்தியமா நான் எதுவும் படல அத்தை. அத்தை அத்தை என்னடி என்ன? அப்பா எல்லாம் கனவா? நல்ல வேலை அத்தைக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ அத்தை, காலையிலே ஒரு கெட்ட கனவு, அதான் பயந்துட்டேன். அடியே, என்ன கனவுடி கண்டு தொலைச்ச? மூஞ்சி மகரையெல்லாம் குப்புன்னு வேத்து போய் நிக்குதே. விடிய கிளம்புற காண்ற கனவு பழிக்கும். நல்லதா கெட்டதா? அத்தை, அது நடந்ததான் தெரியும். நல்லதா கெட்டதானே முழுசா முடியல. அதுக்குள்ள வந்து நீங்க எழுப்பிட்டீங்க. கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியல. நான் வேணா திரும்பி தூங்கி என்ன ஆகுதுன்னு கனவு கண்டு பாக்குதா? முடிவு தெரிஞ்சிருச்சுன்னா அது நடக்காதானே தெரிஞ்சுக்கலாம். உழுப்ப பத்தியா? எந்திரிச்சு வா. உடம்புலாம் சரியாயிடுச்சுல, எந்த வந்து சாப்பாடெல்லாம் செய்ய. என் மவா இன்னைக்கு ஊர்ல இருந்து வாரா. சரி வாரேன். சொல்ற மாதிரி கனவு படைச்சிருமா? ஐயோ அடியே, என்ன கனவு கண்ட? அத்தை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இல்லத்த வேண்டாம், சொல்ல வேண்டாம். என்னடி சொல்லி தலடியே? அத்தை, யாரோ பெரிய மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களை கத்தி எடுத்துக்கிட்டு குதிரையில துரத்திட்டு வர மாதிரி கனவு கண்டேன். கத்தி எடுத்து வெட்ட துரத்துன மாதிரி கனவு கண்டத்த. வேற ஒன்றும் கிடையாது. நீங்களும் வேற யாரோ கடவுள இருந்தாங்க, நானும் வேற யாரும் வரலத்த. உங்களை பற்றி கனவு தான்.
பயமா இருக்கத்த. நீங்க வேற கனவு பழிச்சிட்டு சொல்றீங்க எத்த. நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு ஆணி வேற அச்சானி எல்லாமே. எத்த பயமா இருக்கு எத்த. ஐயா காலம்பர காண்ற கனவு பழிக்கும்னு நான் வேற சொல்லிவிட்டோம். இவன் என்ன இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறா? நெசமா நடந்துருமா? ஆண்டி அருவகாரம் வெட்டினானா இல்ல பாவப்பட்டு விட்டுட்டு போயிட்டானா? கொஞ்சம் நினைச்சு பார்த்து சொல்லுடி. ஓங்கி உங்க கழுத்துல ஒரு வெட்ட வந்தா நீங்க உடனே வந்து என்னை எழுப்பிட்டிய. வெட்டதுக்கு தானே வந்தான், வெட்டல. அப்ப பாதியில கலைஞ்ச கனவு எதுவும் பழிக்காது. ஆனா அடிக்கடி இப்படித்தான் எனக்கு கனவு வருது. நீங்க கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோங்க. யாரும் வந்து வெட்டிட போறாங்க. பார்த்து இருந்துக்கிறேன். நீ சீக்கிரம் பழ தேய்ச்சிட்டு வந்து சமைக்கிற வேலையை பாரு. இவங்க சொல்ற மாதிரி கனவு பழிச்சதுன்னா நமக்கு நல்லதா இருக்குமா இல்ல கெட்டதா இருக்குமா? ஆனா நம்ம மாட்டுவோமே. ஆழம் தெரியாம காலை விட்டு தேவையில்லாத பிரச்சனை இல்லை. இப்ப நான் மாட்டி என்ன பண்றதுன்னு தெரியல. காலை வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவடியா இருக்கு. அதுக்குதான் எங்க ஆத்தாக்காரி அப்பவே சொன்னான், எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணுன்னு. ஆனா நான் கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிட்டு இப்ப பாடா படுறனே பாவி பைய டாக்டர் கிட்ட. ஏனா அழக்கூடாது. நீ எதுக்கு அழுற? நீ எல்லாரையும் அழ வைக்கணுமே தவிர நீ அழக்கூடாதடி. நீ யாரு? நீ கல்ல போட்டாலும் கலைக்க கூட ஆளு. அதனால உன் மனசு உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கூட கண்ணீர் வரக்கூடாதுடி. அடுத்தவங்க கண்ணீரை வர வச்சு அதுல ஆனந்தத்தை பாக்குறவ நீ. தைரியமா இரு. எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா பாத்துக்கலாம். தைரியமா இரு. இப்ப என்ன கனவுல அந்த மாதிரி கேள்வியை போட்டு தள்ளிட்டா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். அதுக்கு ஒரு நேரம் வந்துச்சுன்னா அதிகம் செஞ்சு விட்டுற வேண்டியதா. மாமியாரை கொண்ட வருவகள்னு சொல்லி நியூஸ் பேப்பர் எல்லாம் வரும். ஐயோ எனக்கு வேணா படபடன்னு வருது. இவ இப்படி எல்லாம் கத்தி எடுத்துக்கிட்டு துரத்துறோம்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ ஒரு டீ அவனை குடிக்கும், அப்பதான் மனசுக்கு கொஞ்சம் லேசா இருக்கும். அடியே என்ன டீ தானே? இந்த பால் கொதிக்க வச்சிருக்கேன். சரி டீ கொஞ்சம் சீக்கிரமா டீயை போட்டு கூட. சாமி வீட்டுல விபூதி எடுத்தா கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஏன் யாருக்கு விபூதி அடிக்க போறியா? அடியே எனக்கு தாண்டி. உங்களுக்கே விபூதியா? என்னாச்சு? டைனா ஏதோ கலப்பற கடவு கட்டலாம். எவனா என்னைய குதிரையில வெட்டுறதுக்கு துரத்துக்கிட்டு வாராளா. அதை சொன்னதுல ஏதோ ஒரு மாதிரி வயிற்றுலாம் கலக்குது. ஐயோ அங்கமெல்லாம் நடுக்குது. ஐயோ என்னத்துக்கு கனவு கண்டா? விடிய கிளம்புறியா? ஆமா விடிய கிளம்புறதா கண்டா. கேட்டுட்டு விடிய கிளம்புற கனவு கண்டா பழிக்கணும்னு சொல்ல போற. அதானே? அதான் எனக்கே தெரியுமே. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நானே பீதியில உட்காந்துருக்கேன். ஏத்த அதெல்லாம் சும்மா ஒரு சாத்திர சம்பிரதாயத்துக்கு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாதுவே. உங்களை வெட்டுறதுக்கு ஆளு வந்தா நீங்க எம்போட்டு பெரிய ஆளு, உங்களை சாச்சிட முடியுமா? ஏண்டி ஏன் அவ்வளவு சல்லிப்பா சொல்ற? ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல 4-5 வாட்டி இதே மாதிரி கனவு கண்டுபிட்டாளா? அதான் பயமா இருக்கு. என்னது 4-5 வாட்டி கனவு கண்டுபிட்டாளா? ஐயா என்னன்னு தெரியல. குலதெய்வத்துக்கு நீங்க ஏதாவது நேர்த்தி கடை வச்சிருக்கீங்களா? குதிரையில அருவாளை எடுத்துக்கிட்டு துரத்துறானா நம்ம குலதெய்வம் வீரனா தான் இருக்கும். இது எப்படி ஏன் புத்தி கேட்டாம போயிடுச்சு? அடா ஆமா ஏடி உனக்கு ஞாபகம் இருக்கா? இவன் மாசமா இருக்கையில குலதெய்வத்துக்கு போய் விருந்து வைக்கிறோம்னு வேண்டிக்கிட்டோமே, போகவே இல்லை பத்தியா? எல்லா கோயிலையும் வேண்டதோட சரி, அதுக்கு பிறகு எங்கேயும் போய் நேர்த்தி கடன் செலுத்துறது இல்ல. இப்படியே கோயிலா குறை வச்சுக்கிட்டு இருந்தா கடவுள் நம்மளுக்கு எப்படி நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்? நம்மளையும் குறையோட தான் வாழ வைக்கும். என்னடி செய்யறது? அப்ப சித்திரை மாசம் கோயிலுக்கு போய் நீங்க வேணா ஒரு படையல் ஒன்று போட்டுட்டு வந்து தெரியல எடுத்தாங்க ஒத்தனை செஞ்சிட முடியுமா? ரூபா வேணும்ல. படையல் போடுறதுன்னா சும்மாவே கெடா வெட்டணும், சனத்தை கூட்டணும், ரொம்ப ஆடம்பரமெல்லாம் செய்ய வேணாம். இப்ப சும்மா ஒரு சாத்திரத்துக்கு ஒரு படையில ஒன்று குடும்பமா சேர்ந்து போட்டுடும். அதுக்கு பிறகு வேணா இந்த வைகாசி மாசத்துல கெடா வெட்டிக்கும். யாங்கிட்ட சொன்னா நான் என்ன பண்றது? உங்க மாவங்கிட்ட சொல்லுங்க. என்னத்த சொல்லணும்? தடி தங்கம் வாசாமி வாங்க வாங்க வாங்க. வார மைனி. ஏம்மா வாமா ஏத்தலையாத்தி இப்படி நேரம் மம்மளை நம்ம கிட்ட நல்ல வீரப்பா வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தது. மம்மளை பார்த்தவொன்னே என்னமா காசு நோயிலேருந்து ஏந்து வந்த மாதிரி பேசுது. என்னாச்சு? ஏன் இரும்புற? மேலுக்கு தான் முடியல, என்ன பண்றது? இந்த பவுனியை பார்த்துட்டுல எல்லாம் சரியா போயிடும். பால் தீர நாட்டு அடிக்குது. நான் போய் அடுப்பு பாக்குறேன். உட்காருங்க. அடியே என் பிள்ளைக்கு என் மாப்பிள்ளைக்கும் சப்பாத்து போட்டு கொடுறீ. சப்பாத்து வெயிலுக்கு டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நல்லா குளுன்னு எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிடிச்சு குடி. ஐயோ அத்தா அதெல்லாம் வேண்டாத்த. உங்க உடம்புக்கு என்ன? ஏன் என்ன இரும்பிக்கிட்டு இருக்கிய? மச்சாங்கிட்ட எதுவும் சொல்லலையா? யாரும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலியா? இம்ப டக்கரியானியே பாக்குறவ யாருக்கா இந்த வீட்டுல? நீங்களே என் மவளை எதுவும் பார்த்தாதான் உண்டு. அதான் நாங்க வந்துட்டோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். பாத்தீங்களா எங்க அம்மாவை எம்பிட்டு சிரமப்படுறாங்கன்னு? அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்க மச்சான்? இங்கதான் இங்க தோட்டத்து மரத்துல இருக்க நோபல இருக்கு. அங்கதான் இருப்பானோ பின்னாடி போய் பாருங்க பாப்பல. சரிங்க உடம்பு பாத்துக்கோங்க. சரி ஆத்தாளுக்கு ஏன்னா ஆட்டுக்கறியா ஒரு 1/2 கிலோ வாங்கி வந்துட்டாங்களா? ஏட்டி நீ அதை சொல்லிதான் செய்யணுமா? சரிட்டியா என்னடி துணிமணி எல்லாம் ஒண்ணு எடுக்காம வந்திருக்கா? ஏம்மா இந்த போயிட்டு உடனே திரும்ப வந்துடலாம்னு சொன்னாருமா, அதனாலதான். இதே வந்துட்டு உடனே கிளம்ப போறியா? என்னடியா பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் லீவ் தானே விட்டுருக்காங்க. லீவ் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். சும்மா எப்ப பாரு அங்க போய் இவளுக்கும் ஆத்தாளுக்கும் ஆக்கி விட்டுறதுதான் வேலையா? ஆமா வேற என்னத்தை செஞ்சு தொலைக்க? நம்மள நிம்மதியா இருக்க விடுவானா பாரு இவன். அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லு. எங்க ஆத்தலுக்கு ரொம்ப முடியல, ஆஸ்பத்திரிக்கு போய் பாக்கணும்னு. இங்கே இரு. மணி கூட அந்த டைன துணியும் பெரிய மணி துணியும் இருக்கு, அதை எடுத்து போட்டுக்கலாம். சரியா? சொல்லி பாக்குத இந்த ஆளு என்ன சொல்றான்னு தெரியல. என்னடி அவரு சொல்றதா இன்னும் கேட்டுக்கிட்டு கிடக்குறியா? உன் புத்திக்கு எத்தனை முறை சொல்றதே? கிழிச்சு கூட தாண்டாம வச்சிருக்க நம்ம புருஷனை.
இந்த உன் அண்ணன் பொண்டாட்டியும் தம்பி பொண்டாட்டி எப்படி இருக்காளுவே அவளை பார்த்தாவது தெரிஞ்சுக்கடி பார்த்தாவது தெரிஞ்சுக்க மக்கு மக்கு சாப்பிடானி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுவா உன்னைய வாரி பார்த்து குடும்பம் நடத்த கத்துக்க சொன்னமா இந்த வந்ததும் கிளம்புறேன்ட்டு நிக்கிறா வெந்நீரை ஊத்திக்கிட்டு காலைல அதான் ஒரு 2 மாசத்துக்கு இங்க இருந்து உன் மைனி எப்படி குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறா அவளை மாதிரி பருப்பா இருடினே சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லுவிய நீங்க எப்படி சொல்லுவீன்னு எனக்கு தெரியாது அங்க டைனா என்னவோ கனவு கண்டாலாம் என்னன்னு கேட்டே உங்க அம்மாட்ட அவ கேட்டலடி உடனே கேட்டல கனவு மைனியா எங்கேயும் அம்மாவுக்கு அடுக்குமாடி பில்டிங் வாங்கி கொடுக்க போறீங்களா அடுக்குமாடி பில்டிங் தான் கேடுப்பேன் தெரிஞ்சிச்சு என் தம்பிக்காரன் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகையா வாங்கி எங்க அம்மாவுக்கு மாட்டுன மாதிரி கனவு கண்டு இருக்கும் டயனா அதானே ஆத்தலுக்கு மவளுக்கும் ஆசை ஏ ஆத்தே சாமி ஆமா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வாங்கி மாட்டினாக்கதான் எத்த சொல்லுங்க எத்த ஏட்டி போய் சமைக்கிற வேலையை பாருட்டி என்ன கறி எடுக்கிறியா மீன் எடுக்கிறியா கறி எடுக்கல மீன் எடுக்கல இன்னைக்கு சவன் கோயிலுக்கு போகணும் அதனால இன்னைக்கு சாம்பார் ரசம் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா சாம்பார் ரசம் வைக்கிறியா ஏன் இன்னைக்கு நீ கோயிலுக்கு போகலன்னா என்ன சாமி கோச்சுக்குமா என் மவளை விட சாமி உனக்கு பெருசா போயிடுச்சா எப்பவோ அண்ணன் படையிலுக்கு நான் போவேன்னு உங்களுக்கு தெரியும் அதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்க நேத்துல இருந்து கறி எடுத்து ஆக்குங்கிறீங்க என்ன ஏடி நீ அண்ணன் படையிலுக்கு போனா அதுக்காக எங்களை எல்லாம் பட்டினி போடுவியா என் மவ வந்திருக்கல அதுக்கு நான் ஆக்கி போடுறதுக்கு இப்படி அல்பு கட்டுற தாண்டி எதுக்கு இப்படி நாத்தனாருக்கு கணக்கு பாக்குறேன் ஏய் நாத்தனாருக்கு செஞ்சாதாண்டி குடும்பம் நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கட்டிய பிறந்த பொண்ணு நல்லா இருந்தாதான் இந்த வீடு கலக்கலன்னு இருக்கும் என் பிள்ளை கஷ்டப்பட்டதாலதான் நீங்களும் கஷ்டப்படுறீங்க அவளை நல்லா வச்சுக்க பாருங்க பாக்குறோம் நல்லா வச்சுக்கிறோம் வீடுமா அதான் மைனி தான் கோயிலுக்கு போறோம்னு சொல்லுதுல விடா அதுக்கே உங்க அம்மா வேற குழந்தை வீட்டுக்கு போய் படையில போட சொன்னாவ பாத்துக்கம்மா பாத்துக்க உனக்கு ஆக்கி போடுறதுக்கு நான் அல்பு தட்டுறேனா நான் என்ன மத்தவ மாதிரி நாத்தனாருக்கு செய்ய கணக்கா பாக்குறேன் எனக்குன்னு அக்காவா தங்கச்சியா எனக்கு இருக்கிறது தங்கம் தான் எல்லாமே இவளுக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன் எனக்கு தெரியும் மைனி உங்களை பத்தி விடுங்க மைனி நீங்க என்ன செய்யறீங்களோ செய்யுங்க நானும் வேற என் வீட்டுக்காரன்ட்ட சொல்லி 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துட்டு வர சொன்ன அம்மா இருப்புதுன்ட்டு நான் சொல்லிடுறேன் தங்கம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தினந்தோறும் உங்க அம்மா ஐசிங் ஈசி வாங்கிட்டுனா இரும்ப வராத என்ன செய்யும் கொஞ்சம் கண்டிச்சு வச்சுட்டு போமா போ உள்ள போ இங்க இருந்தா நீ எனக்கு என் மகளுக்கு சண்டையை மூட்டி விடுவ போ நீ நான் வேற மாத்துக்கு துணி எடுத்துட்டு வரல உங்க சேலை இருந்தா 2 கொடுங்க கட்டிக்க பீரோல இருக்கும் போய் பார்த்து எடுத்துக்க உனக்கு பிடிச்சதா எடுத்து கட்டிக்க ஐயா ஆத்தா கிட்ட இல்லாத சேலையா நம்மகிட்ட இருக்கு அண்ணங்கார புதுசா எதுவும் எடுத்து கொடுத்துருக்கானா அதை ஆட்டியா போடலாமன்ட்டு நிக்கிறா பாரு இவெல்லாம் ஜென்மத்துக்கு திருந்த மாட்டா போல இருக்கு மேமா சொல்லி விட்டுவிட்டா போதும் அப்படியே துணிமணி எல்லாம் சுருட்டி வாரி எடுத்துக்கிட்டு ஒடியந்துறது நல்ல வேலை இந்த வருஷம் துவைக்கிறதுக்கு துணின்னு மூட்டையை தூக்கிட்டு வரல ஆமா கனவு கண்ட சும்மா இருட்டி நீ அதை வேற ஞாபகப்படுத்திக்கிட்டே